சைனீஸ் கவர்மெண்ட் உடனடியா 1,00,000 ரோபோட தன்னோட கண்ட்ரில இருக்க பிரைவேட் கன்சில உடனே மேனுஃபேக்சர் பண்ணுங்க, உடனே நம்ம நிறைய சாமானிய மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி டெப்ளாய் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இந்த உலகத்திலே இல்லாத ஒரு பெரிய ஒரு சப்சிடி, அதாவது வந்து 40% ஆஃப் சப்சிடியை வந்து ரோபோட் மேக்கிங், அதாவது ஹியூமனாய்ட் மேக்கிங் கம்பெனிக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சைனீஸ் 1,00,000 ரோபோட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்ப சைனாவோட ஒரு நெய்பரிங் கண்ட்ரி இந்தியா, நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லார்ஜஸ்ட் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கு. அதாவது நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் கூட. இந்த பாப்புலேஷன் ஏதாவது வந்து இதை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்க ஒரு மெஷின் தான், ரீப்ளேஸ் பண்ற மாதிரி அவங்க ஒரு வேலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மெஷின் தான் இந்த ஒரு ஹியூமனைட்ஸ் ரோபோட் வந்து சைனீஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. என்ன நடந்துச்சு, எதுக்கு இப்போதைக்கு சைனீஸ்க்கு வந்து 1,00,000 ரோபோட்ஸ், இது எல்லாத்தையும் எங்க டெப்ளாய் பண்ண போறாங்க, இது எல்லாத்தையும் டெப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் அதாவது ஒரு பெரிய ஒரு பூம் நடக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அதாவது வந்து இந்த உலகத்துல சாமானிய மக்கள் பார்க்குற வேலைகள் எல்லாமே மாற்றி அமைக்கப்படும். அதே மாதிரி நிறைய வேலைகளுக்கு அதாவது ஆட்களே தேவைப்படாம இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இது இன்னைக்கு நேத்தி நடக்குது இல்ல, சைனீஸ் கவர்மெண்ட் கடந்த 15 வருஷமா இதுக்கான பேஸை போட்டுட்டு இப்போ என்ன பண்ணிருக்காங்க, 1,00,000 ரோபோட அதுவும் 2026 என் பண்றதுக்குள்ள ப்ரிப்பேர் பண்ணணும், அதையும் சாமானிய மக்களுக்கு கொண்டு வரணும். எப்படி நம்ம ஒரு கடைக்கு போனா வாஷிங் மிஷின், டிவி, சைனீஸ் ப்ராடக்ட் அதுலயே டாமினேஷன் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாமானியமா வாங்கிட்டு காசு கொடுத்த உடனே வீட்டுக்கு எடுத்து வந்து நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு ஷோரூம், மசந்தன் கோலியோ டார்லிங்ல ஏதோ ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு ரோபோட் ஒன்று வாங்கிட்டு வந்து வீட்டு வேலைக்கும் சமையல் செய்யவும் உங்களோட எல்டர்லி பேரண்ட்ஸை டேக் கேர் பண்ணக்கும் வச்சுக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. என்ன ஒரு விஷயம், எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போதுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1,00,000 ரோபோட்டுங்க. இந்த 1,00,000 ரோபோட் பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நிறைய இடத்துல வந்து டெப்ளாய் பண்ண ஒரு கிளியர் கட்டான ஒரு ஆர்டரே கொடுத்துருக்காங்க சைனீஸ் கவர்மெண்ட். நீங்க நினைச்சு பாருங்க, உங்களோட வேலை, நீங்க வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்கலாம், ஒரு டாக்டரா இருக்கலாம், ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், இல்ல வேற ஒரு நாட்டுல வந்து இருந்து நம்ம உங்க குடும்பத்துக்காக வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சு ஒவ்வொரு காசையும் இந்தியாவுக்கு அனுப்புற நபரா இருக்கலாம், கோடிங் பண்ணலாம். உங்களோட வேலையை அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் ரோபோட் செய்ய போகுது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த ஒரு மிகப்பெரிய கேள்வியோட இந்த வீடியோக்கு என்டர் ஆகலாம். அதாவது சைனாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்க கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட்ல தான் வந்து, அதாவது 1,00,000 ரோபோட் ஹியூமனாய்ட்ஸை பார்த்தீங்கன்னா 2026 மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஓவராலா இது வந்து 276 ரோபோட்டிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து சரி பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ இந்த ஒரு 274 கம்பெனி இதை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த சைனாவோட ஓவராலா குறிக்கோள் என்ன அப்படின்னா வந்து அவங்களோட இண்டஸ்ட்ரியல் பாலிசியை வந்து மாற்றி அமைக்கணுமா, அதே மாதிரி ஒரு ஏஐ டிரைவன் மேனுஃபேக்சரிங் வந்து அவங்களுக்கு வேணுமா. ஆல்ரெடி சைனீஸ் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா டோட்டலா அவங்களுக்கு இல்ல இண்டஸ்ட்ரீஸ்ல 30% இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா ஏஐ டிரைவன்ல தான் இருக்குங்க. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஃபேக்ட். எப்படின்னா நீங்க நார்மலா வந்து ஒரு சோப்பு தயாரிக்கிற கம்பெனி, ஒரு சீப்பு தயாரிக்கிற கம்பெனியா இருக்கலாம், ஒரு லேப்டாப் தயாரிக்கிற கம்பெனியா இருக்கலாம், அது எல்லாமே 30%. ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 3,000 பேர் பாத்தீங்கன்னா அவர் பண்ற வேலையை ஏஐ தான் பண்ணிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஃபால்ட், எந்த ஸ்க்ரூ எங்க போடணும், ஒரு லேப்டாப் எப்படி ரிப்பேர் பண்ணணும், ஒரு ப்ராடக்ட் எப்படி நம்ம கம்ப்ளீட்டா ரீஃபர்பிஷ் பண்ணணும், எல்லாத்தையும் ஐடியா அது கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் ஹியூமனாய்டை கொண்டு வரணும் அப்படின்றத அவங்க நிறைய வச்சிருக்காங்க. ஹியூமனாய்ட் ரோபோட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஹியூமன்ஸ் மாதிரியே பில்ட் பண்ற ரோபோட் தான் ஹியூமனாய்ட் ரோபோட். அதாவது அது கூட நீங்க பேசலாம், மனுஷங்க மாதிரியே கை இருக்கும், கால் இருக்கும், அதுக்கு வந்து ஃபேஸ், தலை இருக்கும், உடம்புகள்லாம் இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா வந்து ஓவராலா நம்ம கையில எப்படி ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் அந்த எல்லா ஃபங்க்ஷனையும் பண்ணும். எப்படி நம்ம நடக்கிறோம், ஓடுறோம், எல்லாத்தையும் பண்றோம், அதையுமே அது பண்ணும். அதனாலதான் இது ஹியூமன் ஆய்ட்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ஓவராலா இதுல என்ன வேணும், என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வேணும் அதை யூஸ் பண்ணுங்க. ரேர் எர்த் மினரல்ஸ், அட்வான்ஸ் கிளிப்ஸ், சிப்ஸ், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், எல்எல்எம், ஏஐ ஏஜென்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணி இது வந்து அந்த லேப்டாப்க்கு, அந்த ஒரு சிஸ்டம்க்கு, அதாவது வந்து அவங்க இருக்க அந்த சாஃப்ட்வேருக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. கமெண்ட் பண்ணோடனே அதுவும் வந்து ஹியூமன்ஸ் மாதிரியே ஃபங்க்ஷன் பண்ணும், ஹியூமன்ஸ் மாதிரியே பேசும், ஹியூமன்ஸ் மாதிரியே ஒவ்வொரு வாட்டி சிந்திக்கும். நம்ம 6ஆம் அறிவு அப்படின்னு இருக்குது பாத்தீங்களா, அது எல்லாத்துக்கும் ஏஐக்கும் டெவலப் பண்ணி ஏஐக்கும் கமெண்ட் பண்ணி அதை என்ஃபோர்ஸ் பண்ணலாங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது, இதெல்லாம் செஞ்சு ஹியூமனாய்டை செஞ்சு எங்க டெப்ளாய் பண்ணுவாங்க, உடனே ஆர்மிக்கு வந்து டெப்ளாய் பண்ணிட்டு நம்ம இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா நிறைய ரோபோட்ஸ், அதாவது எந்திரன் படத்துல வர மாதிரி அட்டாக் பண்ண போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மேபி பண்ணவும் செய்யலாம். ஆனா இப்போதைக்கு அவங்க எதுல டெப்ளாய் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது வந்து பொருட்கள் தயாரிக்கிறது, ஆட்டோமொபைல்ஸ் தயாரிக்கிறது, கார் செய்யறது, ஃப்ரிட்ஜ் செய்யறது, எலக்ட்ரானிக் ஐட்டம் செய்யறதுல எல்லாம். ரெண்டாவது விஷயம்
லாஜிஸ்டிக்ஸ்ல, அதாவது வந்து பொருட்களை ஏற்றுமதி பண்றதும் இறக்குமதி பண்றதுக்கும் ரோபோட்ஸ் யூஸ் பண்ணலாம்னு இருக்காங்க. மூணாவது விஷயம் ஹெல்த் கேர்ல சர்ஜரிஸ் பண்றதுக்கு, ஒரு மருத்துவம் பார்க்கறதுக்கு ரோபோட்ஸ் யூஸ் பண்ணலாம்னு இருக்காங்க. நாலாவது விஷயம் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஒர்க். புயல் வந்துச்சுனாலோ, பூகம்பம் வந்துச்சுனாலோ, ஒரு மலையில நீங்க கடக்கணும் அப்படின்னாலோ, எந்த ஒரு பிரச்சனைனாலும், இயற்கையில இருக்க எந்த ஒரு பிரச்சனாலும் அந்த இடத்துல ரோபோட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தீ விபத்து ரோபோட்ஸ் எந்திரன் படத்துல உள்ள போய் உங்களை நம்ம காப்பாத்தி அந்த மாதிரி வரும் இல்லையா, அதே மாதிரி ரோபோட்ஸ் இந்த வேலையை பண்ணும். ரோபோட்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா இந்த விஷயத்தை சிந்திச்சு பண்ணும் அப்படின்றதையும் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரோபோட்ஸ் பண்ணக்கூடிய ஒண்ணு. இப்போ என்னன்னா, China is not inventing new workspace for robot. It is fixing their own workspace into AI model அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ புதுசா ஒரு விஷயத்தை நாங்கள் ஒன்றும் கிரியேட் பண்ணல. இது வந்து அந்த லால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லேயே இருந்திருக்கு. புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணல. நாங்கள் ஆல்ரெடி எங்களோட ஒர்க்கிங் மாடலை லைட்டாக ஆல்ட்ரேஷன் தான் பண்ணுறோம். ஆனால் ஆல்ரெடி எங்கள்கிட்ட இதெல்லாம் இருந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இப்போ சைனா இது எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஓவரால் அதோட எக்கனாமி பூஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ நாள்னா ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷினும் டிவி யூஸ் பண்ணுறோம், நிறைய காம்படிட்டர்ஸ் வந்துட்டாங்க. புதுசாக ரோபோட் யூஸ் பண்ணி மக்களுக்கே செல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எந்த அளவு நமக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக ஒர்க் ஆகும். எல்லாரும் ரோபோட்ஸ், நீங்களும் நானும் ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்துச்சுன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் ஃபோன், டச் மொபைல் ஃபோன், ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் வரும்போது எப்படி பூர்விச்சு நம்ம அதை போய் தொட்டு பார்த்தோம், அதே மாதிரி தான் இன்னைக்கு ரோபோட்ஸ் வரப்போகுது. இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய விஷயங்கள் வரலாம். ஸோ இந்த சைனீஸோட ஏஐ இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஓவராலா 1.2 ட்ரில்லியன் யுவான் வரையும் வேல்யூ பண்ணியிருக்காங்க. நிறைய மார்க்கெட் இருக்கு, பல லட்சம் கோடிக்கான மார்க்கெட் இருக்கு அப்படின்ற அனலைஸ் பண்ணி ஓவராலா இந்த விஷயத்த பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. உடனே வந்து சைனீஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, 274 கம்பெனிக்கு ஆர்டர் கொடுக்கறது இல்லாம அந்த ஒரு சப்சிடியையும் கொடுக்குறாங்க. இந்த உலகத்துல எந்த இடத்துல இல்லாத ஒரு சப்சிடி சைனீஸ் கவர்மெண்ட் அதோட ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, பிரைவேட் கம்பெனி கொடுத்துருக்கு. இந்தியா எப்படி மேனுஃபேக்சர் பண்ணும் அப்படின்னு சொன்னா டாடாட்டையும் பஜாஜ்ட்டையும் வேற எதையாவது ஒண்ணுல வந்து கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் சைனீஸ் கவர்மெண்ட் அவங்களோட கண்ட்ரியில இருக்க பிரைவேட் கம்பெனிக்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரைவேட் கம்பெனில கொடுத்துட்டு இது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும் இல்லையா. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, அதாவது இந்தியாவுக்கு நெய்பரிங் கண்ட்ரி சைனா இந்த மாதிரி சப்சிடி எல்லாம் கொடுத்து ரோபோட்ஸ் கிரியேட் பண்ணுது, ட்ரோன் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் இன்க்ரீஸ் பண்ணுது, ஏஐ டெக்னாலஜி அக்ரிகல்ச்சருக்கு எல்லா மேனுஃபேக்சரிங் இடத்துலையும் மனுஷங்களை எடுத்துட்டு ரோபோட்ஸ் அதாவது உள்ள கொண்டு வந்து ஃபாஸ்டா எக்ஸ்போர்ட்டிங் பண்றதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருந்திருக்கணும் இல்லையா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் டெவலப் பண்ணும் இல்லையா. அதாவது இந்தியா வந்து அவங்களுமே டிஆர்டிஓ, அதாவது ஏஐ டெக்னாலஜி, ஹியூமனாய்ட்ஸ் இன் வார்ஃபேர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ரோபோட்ஸ் இன் வார்ஃபேர். எக்ஸாக்டா என்ன சொல்லணும்னா வந்து ஹியூமன் மெஷின், அதாவது வந்து இந்த போஸ்டன் டைனாமிக்ஸ் நாய்க்குட்டிலாம் இருக்கும். நம்ம ஆல்ரெடி அதை பத்தி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த மாதிரி டிஆர்டிஓ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல பியோன் என்ன பண்ணியிருக்காங்க, மிலிட்ரி கிரேட் பைபெடல் ஹியூமனாய்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது என்ன பேட்டில் ஃபியூல் சப்போர்ட்டுக்கு. இது எதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வெயிட்டை தூக்கிட்டு போகும். அதே மாதிரி அதாவது அந்த கன்னி வெடியெல்லாம் இருக்குல்ல, எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்ல ஐஇடி மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் கண்டுபிடிக்கும். அதே மாதிரி பாதைகளில் வந்து ஆர்மி சோல்ஜர்ஸ் காட்டும், மவுண்டனை கடந்து செல்லும். 2027 தான் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆனா ஃபுல்லா இதை டெவலப் பண்றதுக்கு 2050 வருஷம் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. 2050 தான் இது கம்ப்ளீட்டா டெவலப் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. ஆனா இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஸ்லோவான ஒரு பேஸ் தான், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இஸ்ரோல வியாமத்ரா அப்படின்னு ஒரு ஏஐ டெக்னாலஜி, ஒரு ஹியூமனாய்ட், அதாவது வந்து ஒரு கேர்ள், அதாவது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹியூமனாய்ட் ரோபோட் கூட சொல்லலாம். அதை வந்து நம்ம என்ன பண்றோம், ககன்யான் ஸ்பேஸ் மிஷனுக்கு வந்து யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஃபீமேல் ஹியூமனாய்ட் பாத்தீங்கன்னா வந்து அது ஃபீமேலா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுலேயே நம்ம நாட்டோட கல்ச்சர் தெரியுது. அதை வந்து நம்ம ககன்யானுக்கு அனுப்பலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கும். அடுத்து ஆட்வர்ப் டெக்னாலஜி அப்படின்றது ரிலையன்ஸ் அந்த ரிலேட்டடான அம்பானியோட கம்பெனி, இவங்களும் பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட் அட்வான்ஸ் பிரைவேட் ஹியூமனாய்டுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க இந்தியாவில். ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு 100 யூனிட் அந்த மாதிரி அவங்க மேனுஃபேக்சர் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க போல. ஆனால் இன்னும் மேனுஃபேக்சர் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து ஆட்வர்ப் டெக்னாலஜி, இதுவுமே வந்து சைனீஸ் ஹியூமனாய்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இந்தியாவில் இருக்கிறது. இன்னும் 10,000 ஹியூமனாய்ட் கிட்ட அவங்க டெவலப் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்தியாவில் இப்போ போயிட்டு இருக்க ஒரு சில விஷயங்கள். அதாவது நம்ம இந்த மாதிரி சைனா வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னா, இந்தியா நம்ம இன்னும் டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கோம், உடனே அது நடக்காதுன்ற ஒரு விஷயம் தெரியுது. ஆனால் நிறைய இடத்துல அவங்க கால் வைக்கவும் செய்யறாங்க. ஸோ சைனீஸ் இந்த மாதிரி டெவலப் பண்ணா தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் முதற்கொண்டும், எங்க நீங்க தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஃபேமஸ். கரூர், திருப்பூர் போன பெல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற நாடுகளுக்கு துணிகள்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸ்டிச் பண்ண துணிகள், அதாவது ஃபிஷ் மார்க்கெட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சென்னையிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில் ரீஜன் ஃபிஷ் மார்க்கெட். சென்னையில இன்னொரு முக்கியமான விஷயம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. தமிழ்நாடு நிறைய இடத்துலயுமே ஃபோர்ட் கம்பெனிலாம் இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி நிறைய இடத்துல ஆட்டோமொபைல் பார்க்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி ஐடி பார்க்லாம் ரொம்ப ஃபேமஸ். வேற ஒரு இடத்துல இருந்து நம்ம ஒரு விஷயம் மேனுஃபேக்சருக்கு இங்க இருந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருப்போம்.
ஸோ மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருப்போம். இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா அஃபெக்ட் ஆகும். அதாவது சாமானிய மக்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதனால பாதிக்கும். ஸோ இந்த சாமானிய மக்களோட பாதிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா பாவர்ட்டி ஒன்று வரும். ஃபைனலாக அதை லீட் பண்ணி வேலை இல்லை அது மாதிரி எதுவும் கிடைக்காம கவர்மெண்ட் மேலே வெறுப்பு வந்து ஃபெமைன் வரையுமே இதை கொண்டு போகலாம். நம்மளும் காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சிஸ்டமே அப்டேட் பண்ணிட்டே இருக்கணுங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெய்பரிங் கண்ட்ரி, அதுவும் நம்ம டோட்டலா நம்ம மார்க்கெட்டை கையில வச்சிருக்க ஒரு கண்ட்ரி. இன்னைக்கு ஒரு பொம்மை வாங்கினா கூட சைனீஸ் டாய் வாங்குறோம். இன்னைக்கு ஒரு கார் வாங்கினா கூட ஜப்பானோட கார் வாங்குறோம். இன்னைக்கு ஏதாவது ஒரு லேப்டாப் வாங்குறோம் கூட சைனீஸ் அப்படின்ற ஒரு இதுல வாங்குறோம். வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் நிறைய இடத்துல டாமினேஷன் இருக்கு. ரோபோட்ஸ் அப்படின்னு வந்தா கண்டிப்பா டாமினேஷன் இருக்கும், ஈவன் தோ கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணனாலும். ஸோ இது எல்லாமே இந்தியாவில் இருக்கும்போது லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இந்த வேர்ல்டை கண்டிப்பா கவர்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்றதுக்கான நிறைய மெஷர்ஸ் எடுத்தாகணும். ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கணும். என்னதான் இந்த ரோபோட் வந்து அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் அதே மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு இல்லையாங்க. இந்த டெக்னாலஜிஸ்க்கு இந்தியா ரொம்ப பெரிய ஒரு இடம். இந்தியாவில் ஒரு பாசிட்டிவ்னஸ் அப்படின்னு பார்த்துட்டாலும் இந்த மாதிரி லார்ஜஸ்ட் ஒர்க் ஃபோர்ஸ், யங் ஒர்க் ஃபோர்ஸ், அதுவும் இல்லாம அதாவது ஏஐ கோடிங்கு, சாஃப்ட்வேர், ஐடி ரிலேட்டடான ஒர்க்கு, இது எல்லாமே என்னதான் ரோபோட்ஸ் என்னதான் டெக்னிக்கல் ஃபால்ட் அது மாதிரி ஏதாவது இருந்தாலுமே சப்போர்ட்டுக்கும் அந்த ஒரு ஹியூமன் டேஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது அதை கிரியேட் பண்றதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்போர்ட் அதிகமாக தேவைப்படுது. ஆனா இதையும் கண்டிப்பா ஹியூமனைட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல தெரிவிங்க. வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். வேற உங்களுக்கு என்ன டாபிக் வேணும் அப்படின்றத கமெண்ட்ல தெரிவிங்க. கண்டிப்பா நாங்க ரிசர்ச் பண்ணி வீடியோ மேக் பண்ணி போடுறோம். வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரையும் மிக்க நன்றி.